அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சைமன் செபாஸ்டியன் பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீலை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல அந்த ரீல் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. சீமான் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது. இருந்தாலும் ஐயோ மதுரை 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 சீமான் சார் எவ்வளோ நல்லது பேசுவார். ஆஸ் எ பர்சனாக சொல்கிறேன், பொலிட்டிஷியனாக பேசல, அவ்வளோ நல்லது பேசியிருக்காரு. அக்ரிகல்ச்சருக்கு, எஜுகேஷனுக்கு. ஏன் இப்படி பப்ளிக்கில் இப்படி விட்டுறீங்க? கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் என்னோட நோக்கம். என்னையே கல்வி ஊற்றுறாங்க, பட் இருந்தாலும் அவர் பெரிய ஒரு ஆள் தானே. எல்லாருக்கும் இருக்கும் இந்த கஷ்டம். சரி, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா மதுரையில் இப்படிலாம் பார்க்குறதுக்கு. இந்த ரீலில் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சீமான் சார் பெரிய ஆளாம். சீமான் சார் நிறைய பேசியிருக்காராம். ஐயோ, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அடுத்து வர தலைமுறையினர்லாம் சைமனால் பயங்கரமாக ஈர்க்கப்பட்டுட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பழைய ஆட்களையெல்லாம் மாற்ற முடியாது. பழைய ஆட்களுக்கு தெரியும் சைமனை பற்றி என்ன அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் புதுசாக வர தலைமுறையினர்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் தான் அறிமுகமாகறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். லைக்கை பாருங்கள். இந்த வீடியோவோட லைக் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 50,700 லைக்கு. கமெண்ட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க சைமன் தான். சைமனுக்கு ஃபயர் விடுற கமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது மேக்ஸிமம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அடுத்து வர தலைமுறையினர் அதிகமாக இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமை டார்கெட் வச்சு இந்த சைமன் குரூப்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடுத்து வர தலைமுறையினரை கொத்தா அடியோடு மாற்றி வச்சுருக்காங்க. நான் இதை தான் பல தடவை சொன்னேன். பெரியாரிஸ்ட்டுகள் திராவிடத்துக்காக பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து வர தலைமுறையினர் நிறைய பேர் இந்த சைமனால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சான்று. அந்த போஸ்டர் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, காமவெறியன் சீமானே அப்படின்னு. அதை ஒட்டுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோழர்கள் தான். திராவிடர் பெரியார் கழக மதுரை தோழர்கள் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை. அடுத்து வர்ற சமுதாயம் எப்படி தற்கொலைத்தனமாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா? இப்போ இவன் பேசின இந்த வீடியோ, இந்த ரீல் இருக்கு இல்லையா, இந்த வீடியோவே இவ்வளோ பேர் பார்க்குறப்போ என்ன ஃபீல் ஆகும்னா, அப்போ சீமானுக்கு எதிராக இந்த மாதிரி பெரியாரிஸ்ட்டுகள் திராவிடம் பேசுகிறவங்க எல்லாருமே சீமானுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ நம்மளுடைய எதிரிகள் இந்த பெரியாரிஸ்ட்டும் திராவிட சிந்தனையாளர்களும் திராவிடத்தை பேசுகிறவங்களும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த இளைஞர்கள், இந்த லைக்கு போட்டவங்க, கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்குமே தோணும். இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த வீடியோ போட்ட பையனும் அப்படி தான் இருக்கான். இது நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரொம்பவே ஆபத்தானது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன். இதனால இந்த சைமனை எதிர்த்து பேசுறதுக்கு எண்ணிக்கையில் இன்னும் அதிகமான தோழர்கள் நம்ம பக்கம் வரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் பேசணும். இந்த வீடியோவெல்லாம் பார்த்தாலே நம்மளுடைய அடுத்து வர தலைமுறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியுது. இப்படியே நீ பேசுகிறா, நீ பெரியாரை பேசுகிறா, நீ பேசுனா எங்களுக்கு பேர் கெட்டு போயிடுமா, எங்கள் பெரியார் பேரை அப்படிலாம் கலங்கடிச்சிட முடியாது, நீ பேசுகிறா, நீ குறைச்சிக்கிட்டுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டுலாம் சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இவனை எதிர்த்து பேசி இவனை அம்பலப்படுத்தி அடுத்து வர தலைமுறையினரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய தோழர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அதுவும் இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பேசுறதுக்கு இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக வேணும். இதை பற்றி பேசுறதுக்கு ஆள் வந்தால் மட்டும் போதாது. பார்க்குற தோழர்கள் அனைவருமே பெரியார் பற்றி பேசுகிறவங்க, திராவிடத்தை பற்றி பேசுகிறவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து அந்த களத்தில் நின்று இந்த மாதிரிப்பட்ட ஆரிய சனாதன சக்திகளை அடித்து நொறுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். சீமான் சார் அவ்வளோ நல்லதாக பேசுவாராம். அவர் பர்சனாக ரொம்ப நல்லவராம். பார்த்தீங்களா? இவங்களுக்குலாம் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. அடுத்து வர தலைமுறை தற்குறித்தனமாக தான் இருக்குது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த பையன் பதிவு பண்ணுற வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமாக அக்ரிகல்ச்சருக்கு, எஜுகேஷனுக்கெலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் பாருங்கள், இந்த சீமான் அக்ரிகல்ச்சரு, வானம், பூமி, நிலம், காற்று, ஆகாயம்னு பேசிக்கிட்டு இளைஞர்களெல்லாம் கவர்ந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். அது அப்படியே நடக்குது பாருங்கள். பெரியவங்களுக்கு சைமனை பற்றி தெரியுது நல்லாவே. அதனால சைமனுக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள் நம்ம வாக்களிக்கிறது கிடையாது. ஆனால் பின்வரும் தலைமுறையினர் மொத்தமாக இப்போ எல்லாமே 18 வயசு கடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு கொத்தா குரூப்பாக போய் சைமனுக்கு வாக்களிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் கத்தி பேசி உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி பேசுகிற தோழர்களை தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. எனக்குன்னு இல்லை, எனக்கு நான் கேட்கல, என்னைய மாதிரி நானும் சரி எல்லாருக்குமே நீங்கள் ஆதரவு அளித்தாதான் அவங்க எல்லாருமே இந்த களத்தில் நின்று அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். சரி, நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில்
61 இடத்துல சைமன் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க. சைமன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசினதுக்கு ஒன்று மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவன் பேசினதுக்கான ஆதாரத்தை காட்டணும்னு சொல்லி நம்மெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சைமன் அந்த நேரத்தை எல்லாம் தாண்டி போனதுனால சைமன் எந்த ஆதாரமும் கொடுக்கல, மன்னிப்பும் கேட்கலன்றதுனால நம்மளுடைய தோழர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 61 இடத்துல வழக்கு தொடுத்துருக்காங்க. நம்ம ஆதாரம் கேட்டோம்னா சைமன் இதுதான் ஆதாரம் பேசுகிறப்பவே தந்தை பெரியார் சொன்னாரா இல்லையா சொல்லுங்க, தந்தை பெரியார் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்கிறது தான் சைமனுடைய ஆதாரம். இதுதான் இப்படி கையில் இப்படி தட்டி தட்டி காட்டுறது தான் சைமனுடைய ஆதாரம். இந்த சாட்டை துரைமுருகன் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாமா பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் எதையுமே இன்னும் பொது உடைமை ஆக்கலை அப்படின்னு அவனே தான் சொல்கிறான். அப்போ பொது உடைமை ஆக்கலைன்னா நீ எங்கேருந்து பேசின ராஜா? ஆதாரமே இல்லாமல் உனக்கு எதுவுமே தெரியாது, அப்போ எங்கேருந்து நீ பெரியார் இப்படிலாம் சொன்னார்ன்றதை நீ சொல்கிற? சைமனும் அதே தான் சொல்கிறான், நீங்கள் வந்து பொது உடைமை ஆக்குங்க, நான் ஆதாரத்தை தரேன் அப்படின்றான். அப்போ பெரியார் பேசுனது எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்காங்க நீ தான் சொல்கிற. பூட்டி வச்சுருக்காங்கன்னா உனக்கு எப்படி தெரியும் பெரியார் என்ன பேசினார்னு? உனக்கு எப்படி தெரியும்? எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசிட்டு பார்க்காத படிக்காத தெரியாத விஷயத்த கொண்டு வந்து பேசுறதுக்கு வேறு எப்படிற ஆதாரமாகும்? ஆனால் ஒன்றுங்க, இந்த ஹெச் ராஜா இந்த மாதிரிப்பட்ட ஆட்களை கூட நம்பிடலான்னா நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாவது வலதுசாரி கருத்தியலை மொத்தமாக ஏற்றுக்கிட்டு அவங்க நினைக்கிறது அந்த கருத்தியல் வந்து கேவலமானது தான், அது நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அது சரிதான்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வச்சு அவங்க முதல்ல இருந்தே அதில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அதில் விட்டு மாறவே இல்லை. ஆனால் இந்த சைமன் ஒரு இடதுசாரின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இப்போ வலதுசாரின்னு சொல்லி அவன் வந்து அப்படியே அங்கிட்டு தாவிட்டான். அப்போது இவன் எவ்வளோ ஆபத்தானவன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு தேவைப்படுறப்போ பெரியாரை தூக்கி நல்லா பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டு அதே பெரியாருக்கு துரோகம் செய்கிற மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைமன் திராவிடத்தையும் திராவிட தலைவர்களையும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் பிரபாகரனுக்கு எதிராகவும் ஈழத்துக்கு எதிரானவும் ஆனவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கான். இந்த நாய் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே திராவிட தலைவர்கள் எல்லாருமே வந்து விடுதலை புலிகளோட நல்ல நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. வெறும் 8 நிமிஷத்துக்கு மேதகு பிரபாகரனை போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு வந்தவன் அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு இவ்வளோ லாபம் அடைஞ்சு இவ்வளோ சம்பாதிச்சு ஈழத்தில் அத்தனை செத்து விழுந்து அத்தனை புணங்களையும் வச்சு சம்பாதிச்ச ஒரு எச்ச நாய் தான் இவன். அத்தனை மக்களுக்கும் துரோகம் பண்ண ஒரு அயோக்கிய பயன்தான் இவன். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசி அவன் நேரத்துக்கு ஏற்றார் போல அவர் தேவைப்படுற நேரம் அவர் தேவை, இப்போ அவர் கேட்டால் புரிதல் மண்ணாங்கட்டி நாய. அடுத்தது இவன் பேசினதெல்லாம் எடுத்து வச்சு உரிப்போம் வாங்க. இவனுக்கு புரிதல் வந்துச்சா இவனுக்கு? மேதகு பிரபாகரன் எந்த இடத்துலையுமே திராவிடத்துக்கு எதிராகவோ திராவிட தலைவர்களுக்கு எதிராகவோ முக்கியமாக தந்தை பெரியாருக்கு எதிராக பேசினதே கிடையாது. ஆனால் இந்த நாய் பிரபாகரன் இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானவர்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கான். பிரபாகரன் மட்டும் உயிரோட இருந்திருக்கணும் நாயை. தெருவா நீ வந்து சட்டியை தூக்கிட்டு பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்ப நாயை. பெரியார் மட்டும் சமூக நீதிக்காக போராடினார்னு சொல்லி கட்டமைக்க கூடாதான், அதனால அந்த புனிதத்தை இவனுங்க உடைப்பானுங்களாம். அப்போ என்ன இருக்கு? பெரியாரை மட்டும் நீங்கள்லாம் எதிர்க்கிறீங்க, நீங்கள் பெரியாரோடைய பிம்பத்தை மட்டும்தான் உடைக்க போகிறோன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க, வேற யாரையுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. திராவிடத்தையும் பெரியாரையும் தான் வீழ்த்துவோன்றதுக்காகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இவனுங்க வழியிலேயே போவோம். பெரியார் மட்டும் எல்லாம் செய்யலை, கொஞ்சம் தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார் சமூக சீர்திருத்தத்துக்கு, கொஞ்சம் தான் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னே வச்சுப்போம். அப்படி இல்லை, ஆனால் சொல்கிறேன், இந்த நாய்களுக்காக சொல்கிறேன். அப்படி பார்த்தா பெரியார் ஏதோ போராடி இருக்காரு தானே, ஏதோ செஞ்சிருக்காரு தானே, ஏதோ சமூகத்துக்காக செஞ்சவரையே நீங்கள் இவ்வளோ எதிர்க்கிறீங்களே, ஏதோன்னு சொல்லக்கூடாது, மன்னிக்கவும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக எதுவும் செய்யலை, அவரும் என்னமோ செஞ்சார். சரி, அவனுங்களுடைய பாணிலேயே கேட்குறேன், ஏதோ கொஞ்சம் செஞ்சவரையே இவ்வளோ எதிர்த்து அவரை ஒழிக்கணும், அவர் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, திராவிடம்ன்ற சித்தாந்தம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பேசுகிறல்ல. சமூகத்தில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இந்த டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தப்பட்டு எவ்வளவோ நடந்திருக்கு. அதையெல்லாம் பண்ணின ஆரியத்தை நீ என்னைக்காவது எடுத்துருக்கியா நாய? ஆரிய சித்தாந்தத்தை என்னைக்காவது நீ கேள்வி கேட்டிருக்கியா? சமூக நீதி, பெண்ணுரிமை, அது இதுன்னு சொல்லி திராவிட சித்தாந்தங்களை மட்டும்தான் ஒழிக்கிறதுக்கு நீ பேசிக்கிட்டே இருக்கிற. பெரியாரை எதிர்க்கிற நீ, பெரியார் எதை எதிர்த்தாரோ அதை நீ முக்கியமா எதிர்த்தியா? எந்த கருத்தியலும் எதிர்க்கணுமோ அதை நீ எதிர்த்தியா? எங்கேயாவது பெரியாரை எதிர்க்கிற நீ, பெரியார் வாழ்க்கை முழுக்க எதிர்த்த அந்த கருத்தியலை, ஆரிய கருத்தியலை, சனாதன கருத்தியலை என்னைக்காவது நீ எதிர்த்திருக்கியா? 2000 வருஷமா என் கூட இருக்கிற பார்ப்பனர்களை எதுக்கு எதிர்க்க சொல்றேன்னு கேட்ட நாய் தானே நாய நீ. ஆரிய சித்தாந்தத்தை எல்லாம் எதிர்த்து
அதுக்கு எதிராக பேசுறதுக்கு வக்கில்ல உனக்கு. இதுல இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க எதிர்த்து போராட பெரியாரு இந்த சமூகத்துல மெயின் வில்ல மாதிரியும் மெயின் எதிரி மாதிரியும் இந்த இனத்தோடைய தமிழினத்தோடைய துரோகி மாதிரியும் நீ காட்டிக்கிட்டு இருக்கிற நாய. பெரியார் கிட்ட நீ முரண்படு, அதுல பிரச்சனை இல்லை. பெரியார் ஏதாவது 1-2 வார்த்தைகளை எங்கேயாவது ஏதாவது சொல்லியிருக்காரு இங்க பாருங்க, நீ வந்து காட்டணும்னா நாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம் நாய. ஆனா நீ அவரை அழிக்க நினைக்கிறது தான் பிரச்சனை. அதுவும் என்ன காரணத்துக்காக அழிக்க நினைக்கிற? நீ RSS BJP போன்ற சங் பரிவார் கும்பலுக்கு போய் அவங்களுக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்களுடைய கைக்கூலியா அவங்களுடைய அடியாளா நீ இருந்துகிட்டு இருக்க அப்படின்றதுனால அதுக்காக நீ பெரியாரை வந்து அழிக்க நினைக்கிற. உன்னையெல்லாம் நாங்கள் சும்மா விடுவோம் நீ நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை ராஜா, எந்த ஜென்மத்திலையும் எவன் நினைச்சாலும் நடக்காது. பெரியாருடைய கருத்தியல்கள் உயிரோட இருக்கும் வரை பெரியாரும் உயிரோட தான் இருப்பார். எங்களை மாதிரி சில தோழர்கள் என்ன ஆனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். உன்னைய மாதிரிப்பட்ட ஆட்களை எல்லாம் கூப்பில் அடித்து உட்கார வச்சுக்கிட்டு தான் இருப்போம். தந்தை பெரியாரோட நீ முரண்படுறதுல எந்த தவறும் இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்கிறத நீ அப்படியே ஏற்றுக்கணும்னு கிடையாது, உன்னுடைய அறிவுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை தான் செய்யணும், அதை தான் நீ சரின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். ஸோ அவர் சொன்ன எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும்னு கிடையாது. அவர் மேபி எங்கேயாவது ஏதாவது 1-2 வார்த்தைகள் முரணாக சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லலை, சொல்லியிருந்திருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்படி அவர் சொல்கிறது உங்களுக்கு முரண்பாடாக இருக்குன்னு ஃபீல் ஆனாலுமே கூட அந்த முரண்பாடுகளை சுட்டி காட்டி அதுக்கு கேள்வி எழுப்பலாம், ஒன்றும் தவறில்லை. அதே தான் பெரியாரும் விரும்புவார். அதுதான் பகுத்தறிவுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணுன்றது அவர் விரும்ப மாட்டார். மனிதன் அப்படின்னா சில இடங்களில் தவறு செய்கிறது இயல்பு தான். அவன் எடுக்கிற முடிவுகளோ அவன் செய்கிற விஷயங்களோ அவன் பேசுகிற வார்த்தைகளோ வந்து சில இடங்களில் தவறாகிறதுல எந்த தவறும் கிடையாது. அதுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவர் பேசியிருக்காருன்றது ஃபீல் ஆச்சுன்னா அது தாராளமாக வந்து கேட்கலாம். ஆனால் அவர் பேசாத விஷயத்தையும் அவர் சொல்லாத எழுதாத விஷயத்தையும் கொண்டு வந்து வெக்கமே இல்லாமல் இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் உட்காந்துருந்து பெரியாருடைய பேரை கலங்கடிக்கணும், அவருடைய அந்த இமேஜையே மொத்தமாக தமிழ்நாட்டில் மாற்றணும்னு சொல்லி வேலை பார்க்குறேன். நீ எல்லாம் வெக்கங்கட்ட நாயை. நீ என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு அப்போ 40 வயசு வரைக்கும் தீக்கால பிடிச்சிட்டு தெரிஞ்ச நாய நீ? தீக்கால இருக்கிறப்போ திராவிடத்துக்குன்னு சொல்லி பேசுகிறப்போ திராவிட மேடைகளில் ஏறினப்போ உனக்கு தெரியவே செய்யாதா? இது எந்த கதையுமே தெரியாதா? பெரியாருடைய A to Z வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவன் நீ நாய. எல்லாம் தெரிஞ்சும் நீ இந்த மாதிரி இன்னைக்கு பெரியாருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் திராவிடத்துக்கும் துரோகம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் எவ்வளோ கேடு கட்டவனாக இருப்ப? நீ எல்லாம் பெரியார் ஏதாவது வந்து வார்த்தைகள் உங்களுக்கு முரண்படுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள்லாம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல அவர் பேசியிருந்திருக்கலாம். திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிற்காலத்தில் அவர் அந்த கருத்தையே அவர் மாற்றிக்கிட்டார் கூட. திருக்குறளுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்புறம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இன்னைக்கு மாதிரி எல்லாம் ஃபோனில் தட்டி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த காலத்தில் அந்த காலத்துடைய சூழ்நிலைகள் வேறு, அந்த காலத்துடைய வாழ்க்கை முறை வேறு, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. இது எதை பற்றியுமே புரியாமல் பெரியார் இப்படி சொல்லிட்டார், அதுவும் பெரியார் எதுக்கு சொன்னார், ஏன் பண்ணினார், இப்படின்ட்டு பல விஷயம் இருக்குது. இது எதையுமே பற்றி தெரிஞ்சுக்காம பெரியார் வந்து வயசானதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பொண்ணு சுகம் கேட்குது, அதுக்காக கல்யாணம் பண்ணார். சரி, அப்படியே சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணால் சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நினச்சவன் தந்தை பெரியார் அப்படின்னு கேட்கறானோ? எங்க மணியம்மையோடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு பெரியார் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? தந்தை பெரியார் அவருடைய சொத்தை எதுக்காக இப்படி பண்ணினாரு, ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்ற எதுவுமே தெரியாம தெரிஞ்சாலும் அதை வந்து தவறா போர்ட்ரே பண்ணணுன்றதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? முதல்ல இந்த லட்சணத்துல பெரியாரை எதிர்க்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கியிருக்கோன்ற மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. இப்போ எங்களுடைய இன உரிமையை மீட்கிறதுக்காக நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி இதே வாய் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிச்சு. இந்த நாய் ஆரிய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவானா. 2000 வருஷமா என் கூட இருக்கிற பார்ப்பனர்களை நீ ஏன் எதிர்க்க சொல்றேன்னு சொல்லி இவன் கேட்பான். இவன் தமிழின விரோதி இல்லையா? தந்தை பெரியார் தான் தமிழின விரோதியாம். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறான் இந்த எச்ச பையன். இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? அப்படி பார்த்தா இவனே பல இடங்கள்ல முரண்படுற மாதிரி பேசியிருக்கானே. இவன் முரண்படுற மாதிரி பேசினதே கிடையாதா? நேத்திக்கு ஒன்று பேசுறான், இன்னைக்கு ஒன்று பேசுறான். இவன் முரண்படுற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு இனத்துடைய விரோதியா? அப்ப இந்த சைமன் எவ்வளவு விஷயம் முரண்பாடா பேசியிருக்கான். இந்த 2000 வருஷமா என் கூட இருக்கிற பார்ப்பனர்களே எதிர்க்க சொல்றியன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் எவ்வளவு முரண்பாடான விஷயம். அப்ப இந்த சைமன் தமிழினத்துடைய விரோதின்னு நம்ம சொல்றது இவனுங்களுக்கு ஏன் வலிக்குது? தந்தை பெரியார் இந்த மாதிரிலாம் பேசினாரா? பார்ப்பனனை நீ ஏன் எதிர்க்கிறேன்னு கேட்டாரா? அந்த தந்தை பெரியார் உனக்கு தமிழின விரோதி. சொல்ல போனா இந்த சைமன் முரண்படுற மாதிரி பேச மட்டும் இல்ல, அவனுடைய செயல்களும் அப்படிதான் இருக்கு. தந்தை பெரியார் முரண்படுற மாதிரி பேசியிருக்காருன்னு பேச மட்டும்தான் செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காகவே அவ்வளோ எதிர்ப்பு காட்டுறானுங்க, தமிழின விரோதின்றானுங்க, அப்படின்றானுங்க இப்படின்றானுங்க, அவரை மொத்தமாக ஒழிக்கணுன்றானுங்க. அப்போ இந்த சைமன் தமிழினத்துக்கு விரோதமாகவும் பேசுகிறான்,
பேசுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய செயல்களும் அப்படி தான் இருக்குது. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலுக்கு அடியாளாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் தமிழின விரோதத்தில் வராதா? இப்போ இவனுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? இந்த துரோகி நாய்க்கு, இந்த இன துரோகிக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஆனால் ஒன்றுங்க, இந்த நாய் பெரியாரை பற்றி கேவலமாக இந்த மாதிரி அவதூறாக பேசி பேசி நம்ம எல்லாரையும் திரும்ப பெரியாருடைய புகழ் என்ன, பெரியார் யார் அப்படின்றத பற்றி நம்மளை யோசிக்க வச்சுட்டான், நம்மளை பேச வச்சுட்டான். சொல்லப்போனால் இன்னும் நல்லாவே பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வழிவகுத்து விட்டுருக்கான். தேங்க்ஸ் டா சைமா. இதையெல்லாம் இந்த நேரம் பார்த்து பேசினாதான் மக்கள்கிட்ட இன்னும் தெளிவாக போய் சேரும். தயவு செஞ்சு மக்களே இந்த காணொலியை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சைமனை பற்றி நம்ம இன்னும் அம்பலப்படுத்துவோம், இன்னும் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், இன்னும் இந்த நாய்களை அடித்து கூப்பில் நம்ம உட்கார வைப்போம், வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த தலைமுறை, பின்வரும் தலைமுறையினர் இந்த சைமனுடைய இந்த மாய வலையில் விழுந்து நாசமாக போகக்கூடாது. நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் காக்கப்படணும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கத்தி கத்தி கூப்பாடு போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சைமன் நல்ல செடிகளுக்கு மத்தியில் முளைச்ச ஒரு விச செடி. இந்த செடியை நம்ம புட்டிங்கி தூக்கி தூர எரிஞ்சே ஆகணும். அதற்காக அனைவரும் ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, நான் முதலே சொன்ன மாதிரி அத்தனை தோழர்களுக்கும், அண்ணன் அதர்மம் மனோஜ் முதற்கொண்ட யூடியூப் ரூட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உங்களுடைய ஆதரவுகளை அள்ளி கொடுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் டைம் வந்து இப்போவே நிறைய போயிருச்சு. அதனால் மீதி உள்ளதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.